மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மஹிந்த ராஜபக்சவினால் வளர்த்து விடப்பட்டவர்களிலே ஒருவராக இருந்த இந்த சஜின் வாஸ் குணவர்த்தன இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சொத்து குவிப்பு வழக்கு சார்ந்துதான் இவர் இப்படி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சிறையிலே இருந்து கொண்டு பிள்ளையான், ஏன் என்னை கைது செய்தீர்கள், என்னை எதற்காக கைது செய்தீர்கள், என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி இப்போது நீதிமன்றத்திற்கு மனு அனுப்பி வருகின்றாராம். மேலும் இன்று முதல் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படுகின்றது, இனி இலங்கை மின்சார சபை என்று ஒன்று இல்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். சஜின் வாஸ் குணவர்த்தன இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 483 மில்லியன்கள் வரையிலே இவர் மோசடி செய்திருக்கின்றார். மோசடியாக 483.8 மில்லியன்கள் வரையிலே மோசடியான முறையிலே சொத்து சேர்த்திருக்கின்றாராம் இந்த சஜின் வாஸ் குணவர்த்தன. இவர் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பிலே தேர்தலிலே போட்டியிட்ட ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இவருடைய உயர்வு அல்லது இவருடைய அரசியல் பயணம், இவருடைய அரசியல் மிக பெரும் உச்சம் தொட்ட காலம் என்றால் இந்த 2007 பிற்பட்ட காலம். மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலத்திலே தான் இந்த சஜின் வாஸ் குணவர்த்தனவனுடைய செயல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. மிக முக்கியமாக பல மோசடிகளை செய்திருக்கின்றார். அதோடு மெஹின் லங்கா என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்களால் தொடங்கப்பட்ட அரசுக்கு சார்பான ஒரு விமான நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனம் சார்ந்து பல மோசடிகளை செய்திருக்கின்றார். அதிலும் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக மஹிந்த ராஜபக்ச இந்த சஜின் வாஸ் குணவர்த்தனவை நியமித்திருக்கின்றார். அப்படி நியமித்த போது மனைவியோடு சேர்ந்து பல கள்ள வேலைகளை செய்திருக்கின்றார். மோசடிகளை எல்லாம் செய்தும் அவரை கைது செய்ய முடியாமல் போனது. அதோடு 2011, 12 ஆகிய காலகட்டங்களிலே இந்த வருமான வரி ஏய்ப்பு விடயம் சார்ந்தும் இவரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த, உடனடியாக இது சார்ந்த விளக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று. ஆனாலும் கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய்கள் வரையிலே இவர் வருமானம் வரி ஏய்ப்பு செய்திருக்கின்றார் என்ற விடயங்களும் வந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் இந்த சஜின் வாஸ் குணவர்த்தன கைது செய்யப்பட்டது இந்த சட்டத்துக்கு புறம்பான முறையிலே சொத்து சேர்த்தார் என்ற அடிப்படையிலே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 443.8 மில்லியன் ரூபாய்கள் சட்டத்துக்கு முரணாக அல்லது சட்டத்திற்கு விரோதமான முறையிலே அவர் சட்டவிரோதமான முறையிலே அந்த சொத்தை சேர்த்திருக்கின்றார் என்பதுதான் இவர் மீது இப்போது சுமத்தப்பட்ட குற்றம். இன்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னர் 2016 ஒரு முறை இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதின் நோக்கம் என்று பார்க்கின்ற போது தமிழ் வர்த்தகரிடமிருந்து 610 மில்லியன்கள் வரையிலே மோசடி செய்திருந்தாராம். அதாவது ராஜபக்சக்கள் காலத்திலே இவர் செய்யாத மோசடியே இல்லை. ராஜபக்சக்கள் வளர்த்து விட்டவர்களிலே இவரும் ஒரு மிக முக்கியமானவர் என்பது மிக மிக இவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு பெயர். அதாவது இவரை வைத்துக்கொண்டு பின்புலத்திலே ராஜபக்சக்கள் ஆடிய காய் நகர்த்தல்கள் எல்லாம் மிக பெரியது என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சஜின் வாஸ் குணவர்த்தன பல மோசடிகள் சார்ந்திருந்தவர். இப்போது சிக்கியிருக்கின்ற விடயம் சொத்து குவிப்பு வழக்கு, சட்டவிரோதமான சொத்து குவிப்பிலே தான் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அவருடன் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்னரும் பலதரப்பட்ட எந்த ஊழல் மோசடிகளை எடுத்தாலும் அவர் 2010 தொடக்கம் 15 இடைப்பட்ட காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அதுவும் மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சி சார்ந்து அந்த காலப்பகுதியில் எந்த ஊழல் மோசடி எடுத்தாலும் சஜின் வாஸ் குணவர்த்தனனுடைய பெயர் வந்து விடுமாம். அந்த அளவிற்கு மிக மோசடிகளை செய்த ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவரிடம் விசாரணைகள் நடத்தினால்தான் இன்னும் இவரோடு சேர்ந்து கூட்டுக்களவாணியாக இருந்தவர்கள் எல்லாம் சிக்குவார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இவர் மாத்திரமல்ல, இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இவர் உண்மையை சொல்கின்ற போதுதான் அவர்கள் தொடர்பான விடயங்களும் வெளிவரும். குறிப்பாக இந்த ராஜபக்சக்கள் காலத்திலே ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு முன்னராம் 2006க்கு முற்பட்ட காலங்களிலே சாதாரணமான நிலையில் இருந்தார்களாம் பலர். அதிலே ஒருவர் தான் சஜின் வாஸ் குணவர்த்தன. இவர் உட்பட இவருடைய தந்தையார் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் இவருடைய அந்த அளவுக்கு பெரிய வசதி கொண்டவர்கள் இல்லை. மாறாக இதே போன்று பல இராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம், பல அரசியல்வாதிகள் எல்லோருமே சாதாரணமான நிலையில் இருந்தவர்கள் திடீர் செல்வந்தர்களாக ஆகியிருக்கின்றார்கள் 2006 பின்னர். அவர்களெல்லாம் யாரென்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவோடு கூடவே சென்றவர்கள்,
கூடவே பயணித்தவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள் என்று எல்லோருமே, ஏன் மஹிந்த ராஜபக்சவுடைய பிரதான பாதுகாவலர் கூட, அதாவது இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான மெய்ப்பாதுகாவலர் கூட கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால். ஏன் எதற்காக என்றால் அவரும் சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார். சட்டத்திற்கு புறம்பான முறையிலே கணக்கு காட்டாமல் ஏகப்பட்ட பணம் அவருக்கு வந்திருக்கின்றது. இது எப்படி வந்தது என்றே தெரியாது. வெறுமனே ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு மிக முக்கியமான பாதுகாவலராக இருந்தும் இவ்வளவு பணம் எப்படி அவரிடம் வந்திருந்தான் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்ற ஒரு நபர் தான் இந்த சஜின் பாஸ் குணவர்த்தனவும் என்று சொல்லப்படுகின்றது. இதே போன்று இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இனி வருகின்ற நாட்களிலே அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சிறையிலே இருந்து கொண்டு பிள்ளையான் இப்போது அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அது தொடர்பான விசாரணை இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய அடிப்படை உரிமை மனு சார்ந்து இதற்கு முன்னர் ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் நீதிமன்றத்தில் இந்த மனு தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த பிள்ளையான் சார்ந்த சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை நாடி அங்கே குறிப்பிட்டிருந்த விடயம், பிள்ளையானோடு சட்ட உதவிகள் சார்ந்து பேசுவதற்கு எங்களை அனுமதிக்கின்றார்கள், இல்லை அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டிருந்தார்கள். அதற்கான பிள்ளையானுடன் சட்ட ஆலோசகர் அல்லது பிள்ளையான் சார்ந்த சட்டத்தரணி சென்று உரையாடுவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் அது சார்ந்த வழக்கு அல்லது இந்த பிள்ளையானுடைய அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னர் பிள்ளையான் அந்த மனுவிலே தன்னை எதற்காக கைது செய்ய இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது, சட்டத்திற்கு புறம்பாக என்னை தடுத்து வைத்திருக்கின்றார்கள், அத்தோடு காரணமே இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று பலதரப்பட்ட விடயங்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றாராம் பிள்ளையான். இதிலே ஒன்றை சொல்லியாக வேண்டும், பிள்ளையானை அதாவது காரணமே இல்லாமல் என்னை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் சொல்கிறார் பிள்ளையான். ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டனுடைய நோக்கம் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து பல ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் நேரடி ஆதாரங்கள் கிடைக்காதால் கொஞ்சம் இழுபறியிலே இருக்கின்றது என்பதுதான் இப்போது அவருடைய வழக்கு நிலை. அவருடைய வாயால் எடுக்கப்பட்ட பல வாக்குமூலங்களை வைத்துக்கொண்டும் காய் நகர்த்தல் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் என்னை ஏன் கைது செய்திருக்கின்றார்கள் என்று தெரியாது, ஆதாரம் இல்லாமல் கைது செய்து வைத்திருக்கின்றார்கள் என்று அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் பிள்ளையான். இப்படி பிள்ளையான் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இப்படி மனுவை தாக்கல் செய்திருந்தால் இதே போன்றுதான் அரசியல் கைதிகளையும் தேவையே இல்லாமல் கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இப்போ இந்த கடந்த வருடத்துக்கு முன்னே வருடம் கூட ஒரு அரசியல் கைது தமிழ் அரசியல் கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு முன்னாள் போராளி கைது செய்யப்பட்டிருந்தார் அரசியல் கைதியாக. இன்றளவும் அவர் ஏன் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று தெரியாது. ஆனாலும் அவரை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை பிள்ளையானுடைய இந்த அடிப்படை உரிமை மனு விசாரிக்கப்பட்டு பிள்ளையானுக்கு நியாயம் கிடைத்தால் அப்படி இருக்கின்ற அந்த அரசியல் கைதிகளுக்கும் நியாயம் கிடைக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எனவே இனி பிள்ளையானை அடிக்கடி சட்ட ஆலோசகர்கள் சென்று சந்திக்கப் போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இதில் மிக முக்கியமானவராக உதயகம்மன்வல இருப்பார். காரணம், உதயகம்மன்வல தான் பிள்ளையானுடைய வாயாக செயற்பட்டவர் உதயகம்மன்வல. இந்த உதயகம்மன்வல தான் பிள்ளையானுக்காக எப்போதும் குரல் கொடுத்து கொண்டிருந்தவர். இப்போது இந்த சட்டத்தரணி சென்று சந்தித்து சட்ட ஆலோசனைகளை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அவர் சிறைக்குள்ளே சென்று சந்திப்பார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தின்னு பார்க்கின்ற போது, இலங்கை மின்சார சபை, இந்த இலங்கை மின்சார சபை தான் இன்று முதல் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படுகின்றது என்ற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இலங்கை மின்சார சபை செய்து வந்த வேலைகளை 6 நிறுவனங்களிடம் கொடுத்திருக்கின்றார்களாம். அதுவும் அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்கள் சேர்ந்து இயங்குகின்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மின்சார சபை கூட அப்படித்தான் இயங்கி வந்தது. எனவே இலங்கை மின்சார சபை இன்று முதல் இல்லை. இலங்கை மின்சார சபையினுடைய மின் உற்பத்தி, மின் கடத்துகின்ற வேலைப்பாடுகள், அத்தோடு மின் வழங்கல் செயற்பாடுகள், பழுது பார்த்தல் செயற்பாடுகள் என்று அத்தனையும் இன்னும் ஒரு 6 நிறுவனங்கள் செய்ய போகின்றது. இதை இந்த மின்சார சபை வேலை திட்டங்களை வினைத்திறனாக செய்வதற்கான முயற்சியே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாட்களாக இது மாற்றப்பட போகின்றது என்று சொல்லி வந்தார்கள். எனவே இப்போது இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் அதற்கான வர்த்தமானி கூட ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கை மின்சார சபை செய்து வந்த வேலைகளை இன்னும் பிரத்யேகமான 6 நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இனி நாங்கள் கட்டணம் செலுத்துவது கூட இலங்கை மின்சார சபைக்கு இருக்காது, அதன் கீழே இருக்காது. இன்னும் ஒரு நிறுவனம், அது எந்த நிறுவனம் என்று தெரியாது, நாளை மறுதினங்களில் எங்களுக்கு அது சார்ந்த தெளிவான தகவல் வந்துவிடும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.